அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிகவுமே ரொம்ப சிறிய சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சூறா எப்போ இறங்குச்சு, எத்தனை தடவை நம்ம ஓதணும், அதோட பயன் என்ன, யாருக்காக அல்லாஹ் வந்து அதை இறக்குனா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் என்னோட நலனுக்காக நீங்கள் துவா செய்யுங்க, உங்களோட நலனுக்காகவும் நான் துவா செய்கிறேன். அல்லாஹ் நம்மளை எல்லா விதத்துலேயுமே வந்து மேன்மையாக்கி வைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ், அமீன். இப்போ வந்துட்டு அந்த சூறாவை பற்றி பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மிகவும் ஒரு நெருக்கமான கடினமான நேரத்தில் இருக்கும் போது அல்லாஹ் வந்து இந்த ஒரு சூறாவை வந்து இறக்குறான். ஏன் அப்படின்னா, நபியோட வளர்ப்பு தந்தையும் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட முதல் மனைவியும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆண் குழந்தைகள், நபியோட ஆண் குழந்தைகள் வந்து மௌத்தாயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்தது வந்து அவங்க வந்து ஒரு இழப்புகளை வந்து அவங்களோட வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி வந்து அவங்க இழப்புகளை சந்திக்கும்போது, நம்ம ஒருத்தவங்க இப்போ நம்ம லைஃப்பில் இல்லை அப்படின்னாலே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் நபிக்கு வந்து யாருமே இல்லை. இந்த இப்போ நான் சொன்ன 3 பேரில் இந்த 3 விதமான சந்ததிகளுமே வந்து அவங்களுக்கு வந்து இறந்து போயிருக்கும் போது அவங்க வந்து ரொம்ப மனசு வெறுமையில் இருக்காங்க. அப்போ வந்து அல்லாஹ் வந்து இந்த ஒரு சூறாவை வந்து இறக்குறான். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து நபியோட வாழ்ந்தவங்க அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப வாரிசுங்கிறது ரொம்பவே ஆண் குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா கருதப்பட்டுச்சு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஆண் குழந்தைகள்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கேட்கும் போது அவங்க வந்து இல்லை அப்படின்னா, காஃபியர்கள்லாம் வந்து மக்கத்து காஃபியர்கள் வந்து ரொம்ப வந்து அவங்கள பழிச்சிருக்காங்க. இவங்களுக்கெலாம் வந்து இதுக்கப்புறம் வந்து சந்ததியே இல்லை, இவங்களோட வாழ்க்கை இவங்களோட முடிஞ்சு போயிடும், இதுக்கப்புறம் இவங்களோட பேர் சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பழிக்கும் போது நபிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. அப்போ வந்துட்டு மக்கத்து காஃபிர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து ஏளனமாக வந்து சிரிக்கும் போது நபி வந்து அல்லாஹ் இடத்துல கேட்டிருக்கும் போது அல்லாஹ் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த ஒரு சூறாவை இறக்கியிருக்கான். இப்போது என்ன சூறா அப்படின்னா, சூரத்துல் கௌசர் அப்படிங்கிறது தான். அதிலே வந்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நபி வந்து அவங்களுக்கு தான் வந்து சந்ததி இல்லாமல் போவோம் அப்படின்னா, அந்த மக்கத்து காஃபிர்கள்லாம் வந்து இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் உங்களோட பேர் வந்து என்னென்னைக்குமே நிலைக்கும் அப்படின்னா, இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி உங்களோட பேர் வந்து எப்போதுமே நிலைக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த சூறா மூலயமா நபி அவர்களுக்கு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறா. இந்த சூறாவை நீங்கள் நடு இரவில் வந்து 121 முறை ஓதணும். 121 முறை நீங்கள் ஓதி கண்டிப்பாக வந்து நீங்கள் துவா செஞ்சுங்க அப்படின்னா உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி நீங்கள் என்ன வறுமை கஷ்டம் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி தருவோம். ஏன்னா நபியோட கஷ்ட காலத்தில் தான் இந்த சூறா இறங்குறனால அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது எல்லாமே இந்த சூறாவை அவங்க ஓதிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் நானும் வந்து இன்றைக்கி இந்த சூறாவை உங்கள் இடத்துல கொண்டு சேர்த்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் வந்து அந்த நன்மை எனக்கு தரணும். அதே மாதிரி வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சூறாவை ஓதி பயன்பெற்றுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அதே மாதிரி 121 முறை வந்து நடு இரவில் வந்து இந்த சூறாவை நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வறுமை கஷ்டம் எல்லாத்துலேருந்தும் விடை பெறுற மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே சரி நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒன்று வந்து கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் வந்து இந்த சூறாவை படைச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதுங்க. ஓதிட்டு நடு இரவுங்கிறது வந்து நம்ம இப்போ ரமலான் மாதத்தில் இருக்கிறனால அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சஹருக்கு எந்திரிப்போம். அது ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தஹஜத்துக்கு எந்திரிச்சு தஹஜத் தொழுதுட்டு அப்படியே சஹரை முடிச்சுட்டு நம்ம ஃபஜர் அப்படியே தொழுதுட்டு படுக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ லைலத்துல் கத்ர் வேறு வந்துருச்சு. ரொம்ப சிறப்புமிக்க இரவு இருக்கிறதுலே வருஷத்துலே வந்து இந்த ஒரு லைலத்துல் கத்ர் இரவு தான் வந்து ரொம்பவே சிறப்புமிக்கதாக கருதப்படுது. அந்த ஒரு நாட்களில் வந்து நம்ம இந்த மாதிரி அமல்களை செஞ்சு நம்மளோட நன்மைகளை வந்து நிறையா தேடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.